ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிகழ்தகவு. ஸோ இந்த டாபிக் வந்து எப்படி வந்து சிம்பிளா அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன மாதிரி கணக்குகள் கேட்பாங்க, என்ன மாதிரிலாம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கான இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நார்மலாக ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை சான்சஸ் வந்து இருக்குது, மொத்தமாக எவ்வளோ நடக்கும், அதில் நம்மளுக்கு தேவையான நிகழ்ச்சி வந்து எத்தனை இருக்குது, அதோடைய ஒரு ரேஷியோ மாதிரி தான் இந்த கான்செப்ட். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா P of E equal to N of E divided by N of S. ஸோ இதில் N of S அப்படிங்கிறது நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது நமக்கு மொத்தமாக அதோடைய வரிசையை நம்ம எழுதுவோம்ல. இப்போ நார்மலாக வந்து ஒரு காயினை வந்து டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒன்று தலை விழலாம், இல்லாட்டினா ஹெட்டு விழலாம். ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ரெண்டு தான் கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு அப்படிங்கிறத என்னது வரும், N of S. அப்போ டோட்டல் ஈவெண்ட்டோடைய நம்பர்ஸ் தான் N of S. இதில் நம்மளுக்கு ஹெட்டு வேணும் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ஈவெண்ட். N of Eங்கிறது நம்மளுக்கு என்ன ஈவெண்ட் தேவையோ அதுக்கான நம்பர் தான் N of Eன்னு எடுப்போம். ஸோ N of E அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையான நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை, N of S அப்படிங்கிறது மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து எதுக்கும் இடையில இருக்கும் அப்படின்னா 0க்கும் 1க்கும் வந்து இடையில இருக்கும். ஸோ அதாவது செக் பண்ணி பார்க்கலாம். ஆன்சர் வரும்போது ஒன்று நெகட்டிவ் நம்பர்ல வந்தாலும் தப்பு, ஒன்றை விட அதிகமாக போனாலும் தப்பு. ஸோ 0க்கும் 1க்கும் இடையில எக்ஸாம்பிள் 1/2 வரலாம், 2/3 வரலாம், 5/7 இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒன்றை தாண்டி என்ன செய்யாது, வராது. அப்போ நம்ம ஆன்சர் செக் பண்ணும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு P of E equal to 1 எனில் E என்பது உறுதியான நிகழ்ச்சி. ஸோ கம்பல்சரி இந்த ஒன்று தான் நிகழும், இதுக்கு நம்மளுக்கு வேற எதிராரே கிடையாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல வரும்போது ப்ராபபிலிட்டி 1. அப்போ உறுதியான நிகழ்ச்சியினுடைய ப்ராபபிலிட்டி என்னது, 1 தான். ஒரு நிகழ்ச்சி வந்து நடைபெறாது அப்படிங்கும் போது நமக்கு என்ன வரும், ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 0. இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சூரியன் வந்து பூமியை சுற்றி வருது, அதே இது நம்மளுக்கு வந்து சூரியன் வந்து பூமியை சுற்றி வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்பாங்க. அப்போ சூரியன் வந்து பூமியை சுத்தாது, பூமி தான் எதை சுத்தம், சூரியன். அப்போ நடக்காத நிகழ்ச்சிக்கு ப்ராபபிலிட்டி என்ன வந்துடும், 0ன்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அது நடைபெறதுக்கானது ப்ராபபிலிட்டி A. P of Aங்கிறது நடைபெறதுக்கான ப்ராபபிலிட்டி. அதோடைய ஆப்போசிட் என்னது, நடைபெறாமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி P of A bar equal to 1. ஒருத்தர் எலெக்ஷன்ல நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கு 2 சான்ஸ் தான், ஒன்று அவர் ஜெயிப்பாரு, அப்படி இல்லைன்னா தோப்பாரு. அப்போ தோக்குறதையும் ஜெயிக்கிறதையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கணும், 1 வந்து கிடைக்கணும். ஸோ இதை வச்சு நம்மளுக்கு சம்ஸ் வந்து வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாம் தான் ஃபார்முலாவில். இப்போ ஃபார்முலாவில் ஞாபகம் வைக்க வேண்டியது P of E equal to N of E divided by N of S. அதுக்கப்புறம் 1 எப்போ வரும், 0 எப்போ வரும், அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் P of A plus P of A bar equal to 1. இப்போ அதுக்கப்புறம் என்ன மாதிரி கணக்குகள்லாம் வரும் அப்படின்னா, ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் காயின் வச்சு வரும். ஸோ நாணயங்கள் கணக்கு வரும், அதுக்கப்புறம் பகடை டைஸ் கணக்கு வரும், அதுக்கப்புறம் கார்டு சீட்டுக்கட்டு. ஸோ இந்த நாணயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு நாணயம் சொல்றாங்க, அதுக்கப்புறம் 2 நாணயங்கள் சொல்றாங்க, 3 நாணயங்கள். ஸோ அப்போ N of S கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா தான் 2 power N. அப்போ N அப்படிங்கிறது என்னது அப்படின்னா எத்தனை காயினும் அதை வந்து குறிக்கும். ஒரு காயினா இருந்தா என்னோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கணும், 2 காயினை சொல்றாங்க அப்படின்னா என்னோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கணும், 3 காயின் அப்படின்னா 3ன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ அதுல சப்ஸ்டிட் பண்றது மூலமா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், N of S ஓட வேல்யூ வந்து கிடைக்கும். பகடைகள் பார்த்தோம் அப்படின்னா பகடையில வந்து ஒரு பகடையா இருந்துச்சுன்னா அதுல வந்து நம்மளுக்கு 6 சைடு இருக்கும், 6 பக்கங்கள் இருக்கும். அந்த நம்பர் வந்து எதுல இருந்து இது வரைக்கும் இருக்குன்னா 1 2 3ல இருந்து 6 வரைக்கும் தான் நம்பர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு பகடையா இருந்துச்சுன்னா என்னோட வேல்யூ 1, அப்போ N of S ஓட வேல்யூ வந்து 6 கிடைக்கும். 2 பகடையா இருந்தா 6 பவர் 2, ஸோ 6ன் அடுக்கு 2ங்கும் போது நமக்கு 36 வரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியா N of S கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கார்ட்ஸ். ஸோ இந்த கார்ட்ஸ்ல வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, 52 சீட்டுகள் கொண்ட சீட்டு கட்டிலிருந்து அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்பெல்லாம் நமக்கு மொத்த கார்டுகள் எத்தனை, N of S. இதுல வந்து நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு கார்டு எடுக்கிறாங்க, 2 கார்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஒரு கார்டு எடுத்தா பிரச்சனையே கிடையாது, 52 நம்ம N of Sன்னு எடுத்துக்கலாம். அதே இது நமக்கு 2 கார்டு எடுக்கிறாங்க, இல்லைன்னா 3 கார்டு எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம கணக்கு வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நமக்கு நார்மலா வந்து கார்ட்ஸ்ல வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா 4 டைப் ஆஃப் கார்டு வந்து இருக்கும். ஒன்று வந்து ஸ்பேடு, கிளப்பு, ஹார்ட், அதுக்கப்புறம் டைமண்ட். இதுல வந்து ஒவ்வொரு இதுலயுமே ஃபேஸ் கார்டு, அதாவது படம் போட்டது இருக்கும், மற்ற நம்பர்ஸ் இருக்கும். இதுல வந்து பெரிய படம் போட்டது பாத்தீங்க அப்படின்னா ஆஸ், கிங்கு, குயின், ஜாக். ஸோ இதுதான் ஃபேஸ் கார்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இதுல வந்து ஸ்பேடும் கிளப்புமே நம்மளுக்கு என்ன கார்டுல வந்துடும், பிளாக் கலர்ல இருக்கும். ஹார்ட்டும் டைமண்டும் வந்து என்ன கலர்ல இருக்கும், ரெட் கார்டு. அப்போ இந்த மாதிரியே கிளாசிபிகேஷன்ல கேட்பாங்க. அப்போ அதுல வந்து எடுக்கக்கூடிய கார்டு வந்து பிளாக்கா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு, இல்லைன்னா ரெட்டா இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படிலாம் கேட்பாங்க.
ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து கார்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம சம் வந்து சால்வ் பண்ணலாம், எப்படி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ராஜமாணிக்கம் என்பவர் 100 ஆரஞ்சு பழங்கள் வாங்கினார். அதில் 70 பழங்கள் நன்றாக இருந்தது, மீதமுள்ளவை அழுகிய நிலையில் இருந்தது. அவர் சமவாய்ப்பு முறையில் ஒரு பழத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அது நல்ல பழமாக இருக்கிறதுக்கான. ஸோ நார்மலாக வந்து காயின் இல்லாமல் பகடை இல்லாமல் இந்த மாதிரி கணக்குகள் வந்து கேட்பாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறதுல மெயினாக சிம்பிளாக எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா அது ஒரு ரேஷியோ மாடல் தான். ஸோ கீழே வந்து எப்போவுமே டோட்டல் வேல்யூவை கீழே போட்டுக்கோங்க, மேலே வந்து நம்மளுக்கு தேவையான ஈவெண்ட் என்னவோ அதோடைய நம்பரை வந்து மேலே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க, மொத்தம் எவ்வளோ பழங்கள் வாங்குறாரு, 100 பழங்கள் தான் வாங்குறாரு. ஸோ டோட்டல் பழத்தை வந்து மேலே போட்டுக்கலாமா. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான ஈவெண்ட் வந்து என்னது, அது நல்ல பழமாக இருக்கணும். ஸோ இப்போ நல்ல பழத்தினுடைய எண்ணிக்கை எத்தனை, 70 பழங்கள் தான் நன்றாக இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தேவையான ப்ராபபிலிட்டி என்னது, 70/100 தான். ஸோ ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி தான் எழுதணும்னு கிடையாது, ஆன்சர் வந்து 7/10. இது வந்து ஒரு அழுகிய பழமாக இருப்பதற்கான நிகழ்தகவுன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், டோட்டல் பழத்தை கீழே போட்டிருப்போம். அப்போ அழுகிய பழங்கள் 100 பழம் வாங்குறாரு, 70 பழம் நல்ல பழம் அப்படின்னா எத்தனை பழம் அழுகுன பழமா இருக்கும், 30 பழம். அப்போ அதனுடைய ப்ராபபிலிட்டி என்னது, 100ல் 30, 3/10 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கணக்கை புரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த சம் பார்த்துடலாம். ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4, 6, 8 என்ற எண்களை கொண்டு ஒரு 2 இலக்க எண் அமைக்கப்படுகிறது. அந்த எண் 64ஐ விட பெரியதாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 4, 6, 8. இதை யூஸ் பண்ணி ஒரு 2 டிஜிட் நம்பர் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்களாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், டோட்டலாக எத்தனை பாசிபிலிட்டி, அதாவது என்ஆஃப் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் கணக்கில் 100 பழங்கள்னு கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம என்ஆஃப் வேல்யூ 100ன்னு சொல்லிட்டு டைரெக்டாக எடுத்துட்டோம். ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக என்ஆஃப் வேல்யூ கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்க்குறோம், இதில் இருந்து நம்ம எத்தனை நம்பர் வந்து ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கணக்கில் வந்து ஈஸியாக வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, இதை வந்து 2 டிஜிட் வந்து ஃபார்ம் பண்ணுறோம், அதனால் 2 கோடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை வந்து போடும். அப்போ 3மே வரதுக்கான சான்ஸ் இருக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸில். இது வந்து நாட் ரிப்பீட்டிங். ஸோ நமக்கு வந்த நம்பரே என்ன பண்ணக்கூடாது, திருப்பி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்த 3ல் ஏதாவது ஒன்று வரும். இப்போ இதில் நம்ம ஒரு நம்பர் போட்டுட்டே அப்படின்னா மீதி உள்ள ரெண்டு நம்பரில் இருந்து தான் இந்த இடத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போனா இந்த 3 நம்பரை யூஸ் பண்ணி எத்தனை 2 டிஜிட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா 6 2 டிஜிட் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எஸ்ஸோட வேல்யூ என்ன நம்பர்லாம் வரதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேக் பண்ணலாம். அப்போ 46 வரலாம், 48 வரலாம், 64 வரலாம், 68 வரலாம், அடுத்து 84 வரலாம், 88 தான். ஸோ இவ்வளோ தான் வரும், இதுக்கப்புறம் நம்ம வந்து வராது. அப்போ இதில் பாருங்கள் மொத்தம் எத்தனை நம்பர் வந்திருக்கு, 2, 4. அப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சதும் 6 தான், இப்போ கிடைச்சதும் 6 தான். அப்போ என்ஆஃப் அப்படிங்கிறது என்னது, மொத்தம் 6 நம்பர் வந்து இதில் கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான ஈவெண்ட் வந்து என்னது, 64 விட பெருசாக இருக்கணும். அப்போ 64 விட பெருசாக இருக்கக்கூடிய நம்பர் எத்தனை, 3 நம்பர் தான். அப்போ ப்ராபபிலிட்டின்னு என்னது, டோட்டல் ஈவெண்ட், டோட்டலில் வந்து 6 கீழே போட்டுக்கலாம், நம்மளுக்கு தேவையானது எத்தனை தான், 3 தான். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/2 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த சம் பாருங்க, 52 சீட்டுகள் கொண்ட ஒரு கட்டிலிருந்து ஒரு சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது ராணி சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு. ஸோ இந்த கார்டு கணக்குலையும் பால் கணக்குலையும் கவனிக்க வேண்டியது, ஒரு சீட்டு எடுக்கிறாங்களா இல்லைன்னா ஒரு பால் எடுக்கிறாங்களா இல்லைன்னா 2 எடுக்கிறாங்களா 3 எடுக்கிறாங்களா, அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். 1 எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாடல்லையே டோட்டலாக கீழே போட்டுட்டு நமக்கு தேவையான நம்பரை மேலே போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க, ஒரு சீட்டு தான் எடுக்கிறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை சீட்டு இருக்குது, அப்போ என்ஆஃப் அப்படிங்கிறது எத்தனை, 52 தான். ஸோ 52 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதில் நமக்கு தேவையான ஈவெண்ட் வந்து என்னன்னு பாருங்க. அப்போ ஈவெண்ட் வந்து அது என்னது, ராணி சீட்டா இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ராணி சீட்டா இருக்கணும் அப்படின்னா அதாவது குயினா இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை குயின் இருக்குது, அவங்க என்ன குயின் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலை. மொத்தமாக டோட்டலாக ஏதாவது ஒரு குயின் வந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் குயின்ஸ் எத்தனை, 4 தான். இப்போ ப்ராபபிலிட்டினா என்ன பண்ணுவோம், டோட்டலாக கீழே போடுவோம், நம்மளுக்கு தேவையான வேல்யூவை வந்து மேலே போடுவோம். இப்போ கேன்சல் பண்ணால் 1/13. ஸோ ஒரு இது எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, டோட்டலாக கீழே போட்டுக்கோங்க, நம்மளுக்கு தேவையான நம்பரை மேலே போட்டோம் அப்படின்னா அதான் வந்து ஆன்சரில் வரும். அடுத்த சம் பாருங்க, 2 நாணயங்கள் ஒரே சமயத்தில் சுண்டப்படும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு தலை. ஸோ இந்த நாணயங்கள் கணக்கில், அதுக்கப்புறம் வந்து கார்டு கணக்கில், ஸோ எதுலனாலும் வந்து அதிகபட்சம் குறைந்தபட்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும், அது ரொம்ப கவனித்து எழுதணும். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க, குறைந்தபட்சம் அப்படின்னா அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வரும்.
அப்ப அட்லீஸ்ட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு தலைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு தலை அப்ப எக்ஸ்ட்ரா குறைஞ்சதாவது ஒன்னா இருக்கணும், அதுக்கப்புறம் அதிகமா எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் தான் அர்த்தம். அப்ப அந்த அட்லீஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். அப்போ ஒண்ணுல இருந்து அப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு தலை வரலாம், 2 தலை வரலாம், 3 தலை வரலாம், அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கும். ஆனா 2 நாணயங்கள் சொல்லும் போது நமக்கு எவ்வளவுதான் வரும், மேக்சிமம் 2 தான் வரும். அப்போ குறைஞ்சது 1 இருக்கலாம் அப்படின்னா அதிகபட்சமா என்ன வரும், ஒரு எவ்வளவு நாளா இருக்கலாம்னு சொல்லிட்டு அர்த்தம். 1 விட கம்மியா இருக்கக்கூடாது. அப்போ அட்லீஸ்ட் குறைந்தது அப்படின்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஒருவேளை அட்மோஸ்ட் அதாவது அதிகபட்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதிகபட்சம் ஒரு தலை அப்படின்னா அதுதான் லிமிட். அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, தாண்டக்கூடாது. அதுக்கு கீழே என்ன செய்யலாம், வரலாம், ஒரு தலை வரலாம், தலையே இல்லாம கூட இருக்கலாம். அதுதான் நம்ம 0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப 0 அப்படிங்கிற கண்டிஷன் என்னன்னா தலை இல்லாமல் இருக்கிறதும் அதுல வந்து ஆட் ஆகும். இது நம்மளுக்கு கணக்கு வரும்போது நம்ம பாத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம்ல பாருங்க. அப்போ குறைந்தபட்சம், அப்போ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு தலையும் வரலாம், 2 தலையும் வரலாம். இப்ப பாருங்க 2 நாணயங்களை சொல்லும் பொழுது நமக்கு NF-க்கு வந்து ஃபார்முலா தெரியும். இப்ப NF அப்படிங்கிறது என்னது, 2 ஸோ 4 பாசிபிலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த பாசிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஈவெண்ட்டை சூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ரெண்டுமே என்ன செய்யலாம், தலை வந்து வரலாம். ஃபர்ஸ்ட் தலை வரலாம், ரெண்டாவது டெய்ல் வரலாம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டெய்ல் வரலாம், அதுக்கப்புறம் ஹெட் வரலாம், அதுக்கப்புறம் ரெண்டுமே டெய்லா வரலாம். ஸோ இந்த நம்பரும் இங்க இருக்கக்கூடிய இதையும் கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சேமா வருது அப்படின்னா நம்ம எந்த ஒரு இதையும் மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ 4 வருது. அப்போ நம்மளுடைய ஈவெண்ட் வந்து என்னது, ஒரு தலை வரலாம், அதுக்கப்புறம் 2 தலையும் வரலாம். அப்போ ஒரு தலை 2 தலைன்னா பாருங்க, இது 1 வரும், இது 1 வரும், இது மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது, 3 பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ மொத்தம் NF வந்து 3. அப்போ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்ன வரும், டோட்டலா கீழே போடணும். அப்போ டோட்டல் வந்து என்னது, NF தான், அதை கீழே போட்டுக்கலாம். நம்மளுடைய ஈவெண்ட் வந்து எத்தனை இதுல இருக்குது, 3 இதுல இருக்கு. அப்ப ஆன்சர் எத்தனை, 3/4 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்த சம் பாருங்க. 3 நாணயங்கள் சொல்லும் பொழுது அதிகபட்சம் 2 தலைகள் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மஸ்ட் NF எழுதிடலாம். இப்போ NF எத்தனை, 3 நாணயங்கள் அப்படிங்கும் போது 2×3 8 தான் வந்து NF. ஃபர்ஸ்ட் S என்னெல்லாம் வரும்னு பார்த்துக்காங்க. காம்பினேஷன் எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 3மே வந்து ஹெட்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஹெட்டு 1 டெய்ல், அதுவே எப்படி வரலாம், ஹெட்டு டெய்ல் ஹெட்டுன்னு வரலாம். ஸோ இதுக்கப்புறம் இது அப்படியே நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்னா இது கிடைச்சிடும். அப்போ பாருங்க 3மே டெய்லா இருக்கலாம், 2 டெய்ல் 1 ஹெட்டா இருக்கலாம், 1 டெய்ல் ஹெட்டு டெய்லா இருக்கலாம், ஹெட்டு ஹெட்டு. இதுதான் அந்த 8. ஃபர்ஸ்ட் 4 மட்டும் பிரிச்சு எழுதிட்டீங்கன்னா அதை அப்படியே மாற்றி போட்டால் நமக்கு கீழே உள்ளது கிடைச்சிரும். அப்போ 2, 4, 6, 8 வந்துச்சு. நம்மளோட NF 8. அப்போ நம்ம போட்டது வந்து கரெக்டாக எதையுமே மிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ பாருங்க அதிகபட்சம். அப்போ அதிகபட்சம் அப்படிங்கிறது என்னது, அட்மோஸ்ட். அப்போ அதை தாண்டக்கூடாது. அதிகபட்சம் 2 தலைகள். அப்போ 2 தலைகள் கிடைக்கிறதுக்கு அப்போ அதிகபட்சம் 2 இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், குறைஞ்சது வராமலும் இருக்கலாம், 1 வரலாம். அட்மோஸ்ட் அப்படின்னா அதுதான் லாஸ்ட். அப்போ லாஸ்ட்ல இருந்து அப்படியே கம்மி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், தலை இல்லாம இருந்தாலும் கவுண்ட் பண்ணணும், ஒரு தலை இருந்தாலும் கவுண்ட் பண்ணணும், 2 தலை இருந்தாலும் கவுண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க தலை இல்லாம இருக்கிறது என்னது, இது. அப்ப என்ன வரக்கூடாது, இப்போ நம்மளுக்கு இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா தலை வராது, ஒரு தலை வரலாம், 2 தலை வரலாம், 3 தலை வரலாம். இதுதான் NF. இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் என்னது, 0, 1, 2 தான் வரணும். அப்போ எது வரக்கூடாது, 3 தலை இருக்கிறது வரக்கூடாது. அப்போ மொத்தம் 8 இருக்குது, 3 தலை இருக்கிறது என்னதான், ஒரே ஒரு இதுலதான் 3 தலை இருக்குது. அப்போ மொத்தம் நம்மளுக்கு தேவையான காம்பினேஷன் எத்தனை இருக்குது, 7 இருக்குது. அப்போ NF அப்படிங்கிறது 7. இப்படியும் நம்ம என்ன செஞ்சிடலாம், டக்குன்னு யோசிச்சு கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா இதை கவுண்ட் பண்ணாலும் நமக்கு 7 தான் வரும். அப்போ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்ன வரும், டோட்டல் வேல்யூல கீழே போடும். டோட்டல் அப்படிங்கிறது NF அதை கீழே போட்டலாம். நம்மளுடைய ஈவெண்ட் வந்து எத்தனைல வந்திருக்குது, 7 வந்திருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் எத்தனை, 7/8 தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. 2 பகடைகளை உருட்டும் பொழுது கூட்டுத்தொகை 9 அல்லது 10 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு. இப்போ இந்த மாதிரி கணக்குல இப்போ இதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் அதிகபட்சம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். இதுல வந்து அல்லது மற்றும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வந்திருக்குது. இப்போ 2 பகடைகளை உருட்டுறாங்க. அப்ப நமக்கு என்ன வரும், NF வந்து 6/2 36. ஸோ 36 உட்காந்து நம்ம எழுதணும்னு கிடையாது. இப்போ பாருங்க நம்மளுக்கு ஈவெண்ட் வந்து அப்படி என்ன வரணுமா, 9. அது 2 டைப்ஸ்ல வந்து நம்ம அதோட ஃபேஸ் வேல்யூவை ஆட் பண்ணும்போது 9 வரலாம், இல்லாட்டினா 10 வரலாம். 9 வந்தாலும் எடுத்துக்கணும், 10 வந்தாலும் எடுத்துக்கணும். இதான் அதோட அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பகடையில எஸ்ஸோட வேல்யூ எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட் 1,1 ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணுங்க. 1,1 1,2ல இருந்து 1,6 வரைக்கும் வரும். அதே மாதிரி செகண்ட் ரோ 2,1ல இருந்து 2,6 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் 3,1ல இருந்து 3,6 வரைக்கும் வரும்.
இப்படி நம்ம எழுதிட்டு போனோம் அப்படின்னா 6,6 மொத்தம் 36 இது வரும். இது ஒவ்வொரு இதுக்கும் 36 எழுதணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. NF 36 எழுதி வச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஈவெண்டான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இப்ப ரெண்டையும் ஆட் பண்ண நம்மளுக்கு வந்து 9 வரணும் அல்லது 10 வரணும். அப்போ 9 வந்தாலும் நம்மளோட ஈவெண்ட் தான், 10 வந்தாலும் நம்மளோட ஈவெண்ட் தானே. அப்ப பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் ரோல வராது, ஏன்னா 1,6 தான் லாஸ்ட், ரெண்டையும் ஆட் பண்ணா 7 தான் வரும். 2,6ல ரெண்டையும் ஆட் பண்ணா 8 தான் வரும். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் எதுல வரும், 3,6ல தான் 9 ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ 3,6 வரலாம். அடுத்து 4th ரோல பார்த்தோம் அப்படின்னா 4,5 வரலாம், 4,6 வரலாம். ஏன்னா நமக்கு 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணா 9, 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணா 10. அதுக்கப்புறம் 5th ரோல பார்த்தோம் அப்படின்னா 5,4 வரலாம், அதுக்கப்புறம் 5,5 வரலாம். அதுக்கப்புறம் 6th ரோல 6,3 வரலாம், 6,4. அப்ப இதுதான் நம்மளுடைய ஈவெண்ட். அப்ப பாருங்க மொத்தம் எத்தனை வந்திருக்கு, 2 3 4 5 6 7. அப்ப என்ன ஈங்கிறது எத்தனை, மொத்தம் நம்மளுக்கு தேவையான கண்டிஷன் வந்து 7 இடத்துல வருது. அப்போ 7, டோட்டல் வேல்யூ எத்தனை 36. அப்ப இதுதான் நம்மளுடைய தேவையான ப்ராபபிலிட்டி 7/36. அடுத்த சம் பாருங்க, 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டு குயின் ஆஃப் கிளப் அல்லது டைமண்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த அல்லது மற்றும் அப்படிங்கிற கணக்கு வந்து நம்மளுக்கு டைஸ்லயோ இல்லாட்டினா நாணயத்திலயோ அந்த அளவுக்கு பெருசா இதாகாது. அந்த சீட்டுகள் கணக்குல வந்து அல்லது அப்படிங்கிறத என்ன எப்படி மீன் பண்ணணும் அப்படின்னா, அப்போ ஆர் அல்லது ஆண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர் அண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா, ஆர் வந்துச்சுன்னா பிளஸ் பண்ணணும், அண்ட் வந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணணும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அல்லது அப்படின்னா கூட்டணும், மற்றும் அப்படின்னா பெருக்கணும். இப்போ இங்கே அல்லது வந்திருக்கு, இது நான் எப்படி சொல்றேன். இப்போ மொத்தம் நம்மளுக்கு NF எத்தனை தான், ஒரு சீட்டு தான் எடுக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. NF எத்தனை 52 தான். இப்போ நம்மளுக்கு நம்மளுடைய கண்டிஷன், நம்மளுடைய ஈவெண்ட் வந்து என்னது, அது வந்து குயின் ஆஃப் கிளப்பு. ஸோ குயின் ஆஃப் கிளப்பு வந்தாலும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிங் ஆஃப் டைமண்ட். ஸோ அல்லது வந்திருக்கிறதுனால நமக்கு என்ன வரும், பிளஸ் வரும். அப்போ குயின் ஆஃப் கிளப் எத்தனை தான் இருக்குது, 1 தான் இருக்குது. கிங் ஆஃப் டைமண்ட் மொத்தம் டோட்டலா குயின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 இருக்கும். நமக்கு குயின் ஆஃப் கிளப் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 + 1 2. அப்போ நம்மளுடைய ஈவெண்ட் வந்து எத்தனை இதுல தான் சாட்டிஸ்ஃபை ஆகாது, 2 இதுல தான் இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்ன வரும், டோட்டல் வந்து 52 கீழே போட்டுக்கலாம், நம்மளுடைய ஈவெண்ட்டை வந்து கீழே போட்டுக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும், 1 மேலே போட்டோன்னா 1/26. அப்போ ஆன்சர் வந்து 1/26 தான். அப்போ இந்த கார்டு கணக்குல வந்து அண்ட் அப்படிங்கிற வார்த்தை இல்லாட்டினா ஆர் அல்லது அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா, அல்லது அப்படின்னா பிளஸ் பண்ணணும், அண்ட் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவெண்ட் வந்து எப்படி எழுதணும்னு சொல்லியாச்சு. ஸோ அடுத்த சம் பாருங்க, 52 கார்டுகளில் இருந்து 2 கார்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல நம்ம வந்து ஒரு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்தோம். ஸோ அதனால நம்ம எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே பண்ணலை. ஆனா இந்த சம்ல பாருங்க 2 கார்டு எடுக்கிறாங்க. ஸோ இந்த 2 கார்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன மெத்தட்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, காம்பினேஷன் மெத்தட். ஸோ சி மெத்தட்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சி மெத்தட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த ஃபார்மேட் சொல்லிடுறேன். இப்போ நார்மலா வந்து எப்படி எடுப்போம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு 52ன்னு கொடுக்காம 5 சீட்ல இருந்து 2 சீட்டு எடுக்கிறேன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு சீட்டு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இந்த காம்பினேஷன் மெத்தட் மோஸ்ட்லி எதுக்கு வரும் அப்படின்னா, கார்டு கணக்கு பால் கணக்குக்கு மட்டும்தான் வரும். அப்போ 5 கார்டுல இருந்து நான் 2 கார்டை எடுக்கிறேன் அப்படின்னா 5C2ன்னு போட்டுக்கணும். ஸோ டோட்டல் கார்டை இந்த பக்கமும் நம்ம எடுக்கக்கூடிய கார்டை இந்த பக்கமும் போட்டுக்கணும். இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பரை தான் நம்ம சூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் அதாவது இந்த நம்பர்ல இருந்து மேலே கீழே அப்படி பிரிச்சு வச்சுக்கோங்க. மேலே வந்து இங்க உள்ள நம்பர் வந்து எதை டினோட் பண்ணும் அப்படின்னா, எத்தனை நம்பர் வரணும்னு சொல்லிட்டு டினோட் பண்ணும். அப்போ மேலே வந்து 5, அதுக்கு கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இங்கே 2 வந்திருக்கிறதுனால 2 நம்பரோட ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு கீழே வந்து பாருங்க 2 இருக்கா, அப்போ 2ல இருந்து அப்படியே டிக்ரீஸ் பண்ணிட்டே போகணும் அப்படின்னா அதுதான் ஆன்சர். இப்போ ஆன்சர் எத்தனை, இதனுடைய வேல்யூ 10. இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன். இப்போ 7C3 அப்படின்னு என்ன அர்த்தம், மேலே வந்து என்ன வரும், 7ல ஸ்டார்ட் ஆகும். எத்தனை நம்பர் வரும், 3 நம்பர் தான் வரும். 7C3 அப்படின்னா 3 இருக்கிறதுனால 3 நம்பர் தான் போடணும். 7 6 5 அப்படி கம்மி பண்ணிட்டே வரணும். கீழே எப்படி வரும், 3 2 1 அப்படியே கீழே ரெண்டுமே மேலே போடுறது கீழே போடுறது டிக்ரீஸ் ஆகிட்டே தான் வரும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 35 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 52 கார்டில் இருந்து 2 கார்டு வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பாருங்க 52 கார்டில் இருந்து 2 கார்டு தான். அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது, NF. ஸோ மொத்தம் 52 கார்டு இருக்குது. அதுல இருந்து நான் எத்தனை கார்டு எடுக்கிறேன், 2 கார்டு வந்து எடுக்கிறேன். அப்போ நம்ம அதை எப்படி மீன் பண்ணணும், 52C2. அப்போ ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. அப்போ மேலே என்ன போடுவீங்க,
52 51. ஏன்னா நமக்கு 2 இருக்கிறதுனால 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். கீழே வந்து என்ன வரும் 2 1. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 26 பெருக்கல் 51. மல்டிப்ளை பண்ண வேண்டாம், நமக்கு கண்டிப்பா நம்மளுக்கு ஆன்சர்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, நம்மளுடைய ஈவெண்ட் வந்து என்னது, 2 கார்டு எடுக்கிறோம், ரெண்டுமே குயினா இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆனா எத்தனை குயின் இருக்குது, 4 குயின். இப்போ நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது என்னது, 4 குயின்ல இருந்து 2 குயினை தான் செலக்ட் பண்ணணும். அப்போ அதுலயும் நம்ம சி மெத்தட் தான் போடணும். ஸோ நம்ம ஒரு இதுல சி போட்டாலே என்ஆர்எஸ்ல சி போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா ஈவெண்ட்லயும் சி வரதான் செய்யும் அப்படின்னு ஞாபகம் வச்சோம்னா நமக்கு குழப்பவே குழப்பாது. இதுல 2 இது போட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், 2 குயின் தான் இருக்குன்னு அர்த்தம். சி போடாம வெறுமனே 2ன்னு போட்டோம் அப்படின்னா அதுல 2 குயின் தான் இருக்குன்னு அர்த்தம். 4 குயின்ல இருந்து நம்ம 2 குயினை செலக்ட் பண்றதுனால 4C2. இதையே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கிடுறேன். அப்போ 4 × 3 கீழே என்ன வரும் 2 × 1. ஸோ என்ன வருது 6 வந்து வருது. இப்போ நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி போடலாமா. அப்போ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற என்ன போடுவோம், கீழே வந்து என்ஆர்எஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 26 51. மேலே வந்து என்ன வரும் 6. நான் 2 3 போடுறேன், கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து 13 27. ஸோ இப்போ இதுக்கு வந்து மேலே வந்து 1 டிவைடட் பை இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 221. ஸோ 1/221 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த கார்டு கணக்கில் 2 கார்டு எடுக்கிறாங்க 3 கார்டு எடுக்கிறாங்கன்னா அப்படின்னா நமக்கு சி மெத்தட் தான் வரும். நம்ம என்ஆர்எஸ்ல சி போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஈவெண்ட்லயும் சி வந்து கண்டிப்பா போடணும். அடுத்த சம் பாருங்க, 52 கார்டுகள்ல இருந்து 2 கார்டு எடுக்கிறாங்க, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 1 கிளப்பு, இன்னொன்று வந்து டைமண்ட். இப்போ இதுல வந்து ஆண்ட் அப்படிங்கிற வார்த்தை, அப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இது கிளப்பா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு இது கண்டிப்பா என்ன செய்யணும், டைமண்டா இருக்கணும். அப்ப என்ன ரெண்டுமே சேர்ந்து தானே வரணும், கிளப்பும் வரணும் டைமண்டும். அப்போ கிளப் அண்ட் டைமண்டா அந்த காம்பினேஷன் இருக்கணும். ஏன் நம்ம இதுல ஆர் போடல, கிளப்பு அல்லது டைமண்ட் சொல்லல, கிளப்பும் இருக்கணும் டைமண்டும் இருக்கணும்னா நமக்கு இன்னைக்கு என்ன வார்த்தை வரும், ஆண்ட் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஆல்ரெடி நம்ம ஆண்ட் ஆரை பத்தி பேசியிருக்கோம். ஆண்ட் அப்படின்னா என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஆர் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கணக்கை பாருங்க, மொத்தம் 52 கார்டுல இருந்து நம்ம சூஸ் பண்றோம், 2 இது சூஸ் பண்றதுனால சி மெத்தட். அப்போ 52 C2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாமா. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். 26 பெருக்கல் 51 இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து என்ஆர்எஸ். இப்போ நம்மளுடைய ஈவெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிளப்பா இருக்கணும், அதே மாதிரி கிளப்பும் இருக்கணும் டைமண்டும் இருக்கணும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து கிளப் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆண்ட் வந்ததுனால நம்ம இது என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆண்டுன்னு எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் டைமண்ட் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க, கிளப்பு மொத்தம் எத்தனை, அவங்க என்ன கிளப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல, கிங்கா குயினா அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல, நார்மலா கிளப்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கிளப் வந்து எத்தனை இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க, ஒரு கிளப். அப்போ மொத்தம் எத்தனை கிளப் இருக்குது, 13 கிளப்ல இருந்து நம்மளுக்கு எத்தனை கிளப் இருக்கணும், ஒரே ஒரு கிளப் தான் இருக்கும். அதனால 13ல இருந்து 1 செலக்ட் பண்றேன். ஆண்ட் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன், டைமண்ட் மொத்தம் 13 டைமண்ட் இருக்கா, அதுல இருந்து ஒரு டைமண்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஆண்ட் ஆரை யூஸ் பண்ணணும். அப்போ ஆண்ட் மல்டிப்ளிகேஷன் 13 C1 எக்ஸ்டெண்ட் பண்ணவும் என்ன வரும், நமக்கு 13 மட்டும் தான் வரும். ஏன்னா 13 ஒரே ஒரு தடவை தானே போடணும், 13 போட்டாச்சு. இங்கேயும் நம்மளுக்கு எத்தனை தான் வரும், 13 தான் வரும். அப்போ NE அப்படிங்கிறது என்னது, 13 பெருக்கல் 13. இப்போ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிக்கலாமா. அப்போ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்ன வரும், கீழே வந்து NF அதோட வேல்யூ 26 பெருக்கல் 51, மேலே வந்து என்ன வரும் 13 பெருக்கல் 13. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2, இது வந்து நமக்கு கேன்சல் ஆகாது, 13/102. ஸோ ஆன்சர் வந்து 13/102. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் மெத்தட்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பவே குழப்பாது. ஸோ அடுத்ததான் பாருங்க, ஒரு பையில் 6 சிவப்பு 8 பச்சை பந்துகள் உள்ளன. அந்த பந்திலிருந்து ஸோ நார்மலா பால் கணக்கு கார்டு கணக்கு வந்தாலே வந்து ஒரு இது எடுக்கிறாங்களா இல்லாட்டினா 2 3 எடுக்கிறாங்களான்னு மட்டும் கவனிச்சிட்டாலே போதும். இப்போ ஒரே ஒரு பந்து தான் செலக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம நார்மல் மெத்தட் காம்பினேஷன் மெத்தட் போகவே வேண்டாம், சி மெத்தட் போகவே வேண்டாம். ஸோ டோட்டலா எத்தனை இருக்குது, மொத்தம் பாருங்க, மொத்தம் 14 பந்து இருக்குது. ஸோ 14 கீழே போட்டுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான பந்து என்னது, அது சிவப்பாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு. இப்போ சிவப்பாக இருக்கிறதுக்குன்னா சிவப்பு கலர் எத்தனை இருக்கோ அதை மேலே போட்டா போதும். சிவப்பு எத்தனை 6 தான் இருக்குது. ஸோ அப்போ மீதி என்ன வரும், கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3/7. ஸோ ஆன்சர் இதுதான். அப்போ ஒரு பந்துன்னு எடுக்கும்போது நம்ம நம்பர் எத்தனை எண்ணிக்கையோ அதை மேலே கீழே போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். 2 3 எடுக்கும்போது மட்டும்தான் காம்பினேஷன் மெத்தட் வந்து வரும். செஞ்சதான் பாருங்க, ஒரு பையில் 4 வெள்ளை 5 சிவப்பு 6 நீல நிற பந்துகள் உள்ளன. இதிலிருந்து 3 பந்துகள் சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது. அப்போ நம்மளுக்கு நார்மலா கார்டு கணக்கு பால் கணக்குல எல்லாம் 3 எடுத்தாலே நமக்கு என்ன வந்துடும், காம்பினேஷன் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் NF கண்டுபிடிச்சிடலாம்.
இப்போ டோட்டலாக எத்தனை பந்து இருக்குது? 15 பந்து இருக்குது. இப்போ இதுல இருந்து நம்ம எத்தனை செலக்ட் பண்றோம்? 3 வந்து செலக்ட் பண்றோம். இப்போ 15 பந்துல இருந்து 3 பந்து செலக்ட் பண்றோம். அப்போ 15 C3. இதை எக்ஸ்டெண்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 15 14 13. கீழே வந்து 3 2 1. ஸோ 1 போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 5 7 3. இது அப்படியே வச்சுக்கலாம். 5 7 13. இப்போ நம்மளுடைய ஈவெண்ட் வந்து அவங்க அண்ட் ஆர் அப்படின்னு எதுவுமே கொடுக்கவே இல்லை. டோட்டலாக காமனாக 3மே ஒரே கலராக இருக்கணும்னு கொடுத்துட்டாங்க. பிரச்சனையே கிடையாது. அப்போ என்ன இ வந்து ஃபுல்லாக நம்ம எதுல இருந்து தான் செலக்ட் பண்ணணும்? ப்ளூ கலர்ல இருந்து செலக்ட் பண்ணணும். மொத்தம் எத்தனை ப்ளூ கலர்? 6. அதுல இருந்து நமக்கு எத்தனை தேவை? 3. அப்போ 6ல இருந்து 3 வேணும். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா 6 5 4. கீழே வந்து என்ன வரும்? 3 2. அப்போ இதை கேன்சல் பண்ணா 6. ஸோ இப்போ 6 கேன்சல் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி எழுதலாம். ப்ராபபிலிட்டின்னு என்ன அர்த்தம்? கீழே வந்து என்ன பெருசாக போடணும்? 5 7 13 கீழே வந்துடும். மேலே வந்து 5 4 வந்து மேலே வந்துடும். 5 5 கேன்சல் ஆயிருமா? மீதி கேன்சல் ஆகாது. அப்போ ஆன்சர் வந்து 4 91. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 4/91 தான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு பையில் 6 பச்சை 4 மஞ்சள் பந்துகள் உள்ளன. இதில் 3 பந்துகள் சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது. 1 மஞ்சளா இருக்கணும், 2 பச்சையா இருக்கணும். நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க? மற்றும். உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா இங்கிலீஷ் கொஸ்டினை பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் கொஸ்டின்ல அண்ட் ஆர் அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துருவாங்க. இங்கே மற்றும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது மற்றும் அப்படிங்கிறது என்ன வரும்? ஆண்டுன்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஆண்ட் வந்தாலே நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் வரும்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பேஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 3 பந்து எடுக்கிறாங்க. அப்போ 3 பந்து வந்தாலே நமக்கு காம்பினேஷன் மெத்தடு. மொத்தம் எத்தனை பந்து இருக்குது? 10 பந்துல இருந்து மொத்தம் 3 பந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணனா 10 9 8. கீழே என்ன வரும்? 3 2 வரும். இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இது அப்படியே இருக்கட்டும். 10 3 4னே இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய ஈவெண்ட் பாருங்க. இது வந்து ஒரே கலர்னு கொடுக்கல. அப்போ ஒரு பந்து வந்து மஞ்சள் கலரா இருக்கணும், ஒன்று எல்லோவா இருக்கணும். அண்ட் 2 பந்து வந்து என்ன பண்ணணும்? கிரீன் கலர் பந்தா இருக்கணும்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேஸ்ல சி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இதுலயே சி தான் வரும். அதுலயே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. இப்போ பாருங்க, ஒரு எல்லோ தான். அப்போ மொத்தம் எத்தனை எல்லோ இருக்குது? 4 எல்லோல இருந்து நமக்கு ஒரு எல்லோ தேவை. ஸோ 4C1. அண்ட் வந்தா என்ன போடணும்? மல்டிப்ளிகேஷன் போடணும். இப்போ 2 கிரீன். அப்போ கிரீன் மொத்தம் எத்தனை? 6. இப்போ 6ல இருந்து நமக்கு எத்தனை கிரீன் தேவை? 2 கிரீன் தேவை. ஸோ சிம்பிளா வந்து போட்டாச்சு. இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. 4 ஒரு தடவை தான் வரும். ஸோ இப்போ 4C1னா 4 தான் ஆன்சரு. இப்போ இதுல வந்து பாருங்க 6 வரும், அதுக்கப்புறம் 5 வரும், கீழே 2 1 தான் வரும். இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இது அப்படியே இருக்கட்டும். அப்போ நம்மளுக்கு N of E அப்படிங்கிறது என்ன வரும்? 4 பெருக்கல் 3 பெருக்கல் 5. அவ்வளோதான். இப்போ இதை டிவைட் பண்ணால் நமக்கு ப்ராபபிலிட்டி கிடைச்சிரும். இப்போ P of E ஈக்குவல் என்ன வரும்? கீழே வந்து 10 3 4 கீழே வரும், மேலே வந்து 4 3 5 வரும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் 4 கேன்சல் ஆயிரும், 3 கேன்சல் ஆயிரும், 1 2. அப்போ ஆன்சர் எத்தனை? 1/2 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்த சம் பாருங்க. ஒரு பையில் 3 சிவப்பு 2 பச்சை 2 நீல நிற பந்துகள் உள்ளன. இது இருந்து 2 பந்துகள் அப்படின்னா நமக்கு என்ன மெத்தடு? காம்பினேஷன் மெத்தட் தான். அது வந்து பச்சையாகவோ அல்லது நீல பந்துகளாகவோ இல்லாமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு. இப்போ பாருங்க, அது என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தம் இருக்கிறது 3 கலர் தான். ஒன்று சிவப்பு பச்சை நீலம். இதுல எது வரக்கூடாதான்? சிவப்பு பச்சை வரக்கூடாதான், நீலம் வரக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது கண்டிப்பா என்ன கலர் தான்? சிவப்பு. அப்ப இன்டைரக்டா எப்படி கொடுத்துருக்காங்க? சிவப்பு பந்தா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு தான் பச்சை அல்லது நீளமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தானே. அப்போ மற்ற என்ன ஃபேஸ் கண்டுபிடிச்சலாமா? அப்போ என்ன ஃபேஸ் எத்தனை? மொத்தம் வந்து 7 பந்து. 7ல இருந்து 2 பந்து எடுக்கிறாங்க. ஸோ 7 × 6, கீழே வந்து 2 வரும். ஸோ கேன்சல் பண்ணா 7 × 3. இதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ நம்மளுடைய ஈவெண்ட் வந்து என்னது? பச்சையா இருக்கக்கூடாது, நீளமும் இருக்கக்கூடாது. அப்போ ஃபுல்லா அது என்ன பந்தா தான் இருக்கணும்? ரெட் பந்தா தான் இருக்கணும். ரெட் வந்து எத்தனை? 3ல இருந்து எத்தனை செலக்ட் பண்ணணும்? 2 வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ 2 3 × 2, கீழே வந்து 2 × 1 வரும். ஸோ கேன்சல் பண்ணா 3. அப்போ ப்ராபபிலிட்டி என்ன வரும்? நம்மளுடைய ஈவெண்ட் 3 மேலே போட்டுக்கலாம். இங்கே என்ன வரும்? 7 × 3. ஸோ ஆன்சர் வந்து 1/7 தான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ப்ராபபிலிட்டியில் எல்லாமே நம்மளுக்கு வந்து 1 விட கம்மியான மதிப்பு தான் வந்துட்டு இருக்கும். நம்ம அதை பார்த்தே நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். அடுத்த சம் பாருங்க. 2 பகடைகள் உருட்டப்படுகிறது. மொத்த கூடுதல் பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு. ஸோ 2 பகடைகள். அப்போ நம்மளுக்கு என்ன பேஸ் என்ன வரும்? 2/6 தான். சாரி 6/2
அப்போ 36. ஸோ அப்போ NF வந்து 36. இப்போ நம்மளுடைய ஈவெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு பிரைம் நம்பர், பகா எண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிற ஒன்று வந்து என்னன்னா, ஒன்று வந்து நமக்கு எதில் எடுப்போம், பிரைம் நம்பர்ல தான் எடுப்போம். ஆனால் ஆக்சுவலாக ஒன்று வந்து பிரைம் நம்பர் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அப்போ அதை அந்த கேட்டகரியில ஆட் பண்ணவே கூடாது. ரெண்டு, நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, 2 அப்படிங்கிறது ஈவன் நம்பர் அப்படிங்கிறதுனால அது பகா எண் இல்லைன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது வந்து பகா எண்ணு தான். ஸோ 2ங்கிறது 2ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பருமே என்னதுன்னா 2. ஈவன் நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரே பகா எண் என்னதான் 2 தான். ஸோ 2 பகா எண் தான், 3 பகா எண், அதுக்கப்புறம் 5, 7 இது எல்லாமே பகா எண் தான். ஸோ இப்போ நம்ம கூடுதல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 1,1. அப்போ ஒன்னே ஆட் பண்ண என்ன வரும், 2 வரும். அப்போ 2ங்கிறது என்னது பிரைம் நம்பர். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரோலே ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். அப்போ 1,2 வரும். ஏன்னா 1 2 ஆட் பண்ணா 3 வரும். அப்போ அதுவும் பிரைம் நம்பர் தான். அதுக்கப்புறம் 1,3 வராது, ஏன்னா 1 3 ஆட் பண்ணா 4. அப்போ அதை எடுக்க முடியாதா. அடுத்து 1,6 வரும். அப்போ இது ஃபர்ஸ்ட் ரோல இவ்வளோ தான் வரும். செகண்ட் ரோல 2,1 வரும், 2,3 வரும். ஃபர்ஸ்ட் ரோல 1,4 வரும், ஏன்னா 1 + 4 வந்து 5 அதுவும் வரும். 2,3 அதுக்கப்புறம் 2,4 வராது, 2,5 வரும், 2,6 வராது. அதுக்கப்புறம் 3,1 வராது, 2 வரும், 3,3 வராது, 4 வரும், 3,5 வராது, 6 வராது. ஸோ அப்போ தேர்ட் ரோல அவ்வளோதான். ஃபோர்த் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா 4,1 வரும், 4,2 வராது, 4,3 வரும், 4,4 வராது, 4,5 வராது, 4,6 வராது. ஃபிஃப்த் ரோவில் 5,2 வரும், 5,4, 5,6 தான் வரும், வேறு எதுவுமே வராது. சிக்ஸ்த் ரோவில் 6,1 வரும், 6,2 வராது, 6,3 வராது, 6,4 வராது, 6,5 வரும். அவ்வளோதான். அப்போ இதுதான் நம்மளுக்கு பிரைம் நம்பர். அப்போ இது எத்தனை பாசிபிலிட்டி, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இது வரும். இப்போ NF எத்தனை, 15. அப்போ ப்ராபபிலிட்டியில போட்டுடலாமா. அப்போ ப்ராபபிலிட்டி அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துடும், டோட்டல் 36. நம்மளுக்கு தேவையான எத்தனை, 15. அப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3ஆல கேன்சல் பண்ணா 5/12 தான் ஆன்சர். இந்த மாதிரி ஈஸியா வந்து போட்டுலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சாதாரண வருடமானது 53 ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் 53 திங்கட்கிழமைகள் இருப்பதற்கான நிகழ்தகவு. ஸோ இப்போ இந்த கணக்குல பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு சாதாரண வருடம் லீப் ஆண்டு கொடுத்துருக்காங்களா இல்லாட்டினா ஆர்டினரி இயர் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கணும். லீப் ஆண்டா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு நார்மலா ஒரு சாதாரண வருஷத்துக்கு எத்தனை நாள், 365 நாள். ஃபர்ஸ்ட் எத்தனை வாரங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வாரங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 7ஆல டிவைட் பண்ணுவோம். அப்போ 7ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 7 35, 7 14. அப்போ பிளஸ் வந்து ஒரு ஆட். அப்போ 52 வாரங்கள். அப்போ 52 வாரங்கள்ல என்ன இருக்கும், 52 ஞாயிற்றுக்கிழமை இருக்கும், 52 திங்கட்கிழமை இருக்கும், 52 செவ்வாய் புதன் அப்படின்னு இருக்கும். ஃபுல்லா வந்து அப்போ 52 வாட்டி எல்லாமே முடிஞ்சிட்டு எக்ஸஸா நமக்கு எத்தனை நாள் இருக்குது, ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. இந்த ஒரு நாள் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எதுவானாலும் இருக்கலாம், திங்கட்கிழமையா இருக்கலாம், செவ்வாய்க்கிழமையா இருக்கலாம், புதன்கிழமையா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். இப்போ இந்த ஒரே ஒரு டேயை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 1 போட்டு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சலாம். ஆனால் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 53 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்குது. அதில் வந்து 53 ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் 53 திங்கட்கிழமைகள் வரணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 53 ஞாயிற்றுக்கிழமை மொத்தமே ஏதாவது ஒன்று தான் வரும். இப்போ ஒருவேளை நம்ம என்ன சொல்லலாம், 53 ஞாயிற்றுக்கிழமைகள் வரலாம் அல்லது 53 திங்கட்கிழமைகள் வரலாம். இதுல ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ ரெண்டுமே வரணும்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இருக்கிறது ஒரு நாள் தான். இந்த ஒரு நாள்ல 2 டே வர்றதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ இது வந்து நிகழ்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ இதோடைய நிகழ்தகவு என்னது, 0. அப்போ நிகழ்தகவுங்கிறது 0 வரும். அது எப்போ அந்த பாசிபிலிட்டியே இல்லை அப்படிங்கும்போது. இதே இது லீப் ஆண்டுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 360/7 வரும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னா 52 + 2ன்னு வரும். அப்போ இந்த 2ல பாருங்க, ஞாயிற்றுக்கிழமையும் வரலாம், அதுக்கப்புறம் திங்கட்கிழமையும் வரலாம். அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ல நமக்கு ஆன்சர் வந்து நம்பரா வரும். இதுல இருக்கிறதே எக்ஸஸா ஒரே ஒரு டே மட்டும் தான் வரணும்னு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமையும் வரணும்னு கொடுத்துருக்காங்க, திங்கள். அப்போ 2 டே வரணும் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால இது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ இந்த பாசிபிலிட்டியே இல்லை அப்படிங்கிற இடத்துல மட்டும் தான் நமக்கு என்ன வரும், நிகழ்தகவு வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஓரளவு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி தான் ஓரளவு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த ஐடியா இருந்தாலே போதும், ப்ராபபிலிட்டியில் வந்து ஈஸியாக வந்து மார்க் பண்ணிடலாம்.